வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். இது டெவாப்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கான கோர்ஸ். ஏற்கனவே டெவாப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன கட்டங்கள் இருக்குது, எதுக்காக அதை பயன்படுத்துகிறோன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு சின்ன ப்ராஜெக்டை டெவாப்ஸோடைய முறைகளோடு நம்ம கையாண்டால் அது எப்படி இருக்கும், அதன் மூலமாக என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த டெவாப்ஸை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியே என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம கிட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்துறோம். அதனால் கிட் சம்மந்தப்பட்ட கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இல்லைனாலும் கிட் ஆட், கிட் கமிட் போன்ற அடிப்படை கமாண்டுகளை தெரிஞ்சு வச்சதாலே போதும். அதுக்கான வீடியோ என்னுடைய சேனலில் இருக்குது. அப்புறம் இந்த டெவாப்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா Node.js சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட். அதனால் Node.js பற்றின அடிப்படைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டாக்கரு, குபர்னெட்ஸ் போன்ற பல கருவிகளை வந்து நம்ம டெவாப்ஸில் பயன்படுத்துவோம். உங்களுக்கு டெவாப்ஸோடைய கான்செப்ட் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். இந்த சேனலுக்கு பெருசாக சப்போர்ட் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு ஆள் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனல் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ரீச் பண்ண வைங்க. அதோட இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்சால் டொனேஷன் பண்ணுங்கள். டொனேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து நிறைய பேருக்கு இந்த சேனல் பற்றி எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. இந்த சேனல் வளர்கிறதும் வளராமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. இந்த பகுதியில் என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு டெவலப்மெண்ட் மிஷின் இருக்குது, அதாவது உங்கள் கம்ப்யூட்டர். அதில் நீங்கள் கிட்டை பொருத்த போகிறீங்க. எதுக்குன்னா உங்கள் ப்ராஜெக்டோடைய ஒவ்வொரு கோடு மாற்றங்களையும் பதிவு செய்யறதுக்கு. கிட்டப் மாதிரியான ஆன்லைன் ரெபாசிட்டரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நிச்சயமாக தேவைப்படும். அதன் மூலமாக கோடை நம்ம பகிர்ந்துக்க முடியும். கிட்டப் இதை ஃப்ரீயாக தான் தருது. இந்த ரெபாசிட்டரிக்கு பேர் வந்து நான் ஷாப் ஈஸின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெபாசிட்டரியை வந்து நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் க்ளோன் பண்ணிக்கிறது மூலமாக என்னுடைய ஒர்க் ஃபோல்டருக்கும் இந்த ரெபாசிட்டரிக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தி நான் கோட் பதிவுகளெல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து பேர் வந்து ஷாப் ஈஸி ஆப்னு வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்டோடைய டெக் ஸ்டாக், அதாவது டெக்னாலஜிக்கு வந்து Node.js மற்றும் Express.jsஐ பயன்படுத்துகிறேன். ஆக என் கம்ப்யூட்டரில் இதெல்லாம் நான் பொருத்தி இருக்கணும். அதுக்கப்புறமா என் ப்ராஜெக்டை வேலை செஞ்சு அதுக்கான கோட் சேஞ்சஸை நான் இந்த ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணுறது மூலமாக மற்ற டெவலப்பர்களால் அந்த கோடை பயன்படுத்திக்க முடியும். அப்புறம் அவங்களுடைய சேஞ்சஸை திரும்பவும் இதே மாதிரி அந்த ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணுவாங்க. ஆக இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட். இதில் வெர்ஷன் கண்ட்ரோலில் எப்படி நம்ம பொறுத்துறது, பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முதல் கட்டத்தில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வெர்ஷன் கண்ட்ரோலை பயன்படுத்துறதால நம்மளால் ஒவ்வொரு கட்டங்களையும் நம்மளுடைய கோட் மாற்றங்களை பார்க்க முடியும். என்னென்ன கோட் மாற்றங்கள் நடந்திருக்குன்றதை எல்லா டெவலப்பர்களாலையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், தவறுகளை திருத்திக்க முடியும். இப்போ முதல் கட்டத்தில் இந்த டெவாப்ஸில் நம்ம கற்றுக்க போகிறது நம்மளுடைய ப்ராஜெக்டில் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லப்படுற, அதாவது இந்த கிட் மற்றும் கிட்டப்பை எப்படி பொறுத்துறதுங்கிறது தான். முதல்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவை நம்மளுடைய கோடு சேஞ்சஸ் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் வந்து கிட். கிட்டை நீங்கள் பொறுத்துறதுக்கு முதல்ல வந்து ப்ரௌசர் போய்க்கோங்க. கிட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்டோடைய ஒரு வெப்சைட் வரும், git-scm சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நேரடியாகவே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு ஒரு பேஜ் வருது. நான் விண்டோஸ் தான் பயன்படுத்துகிறேன். ஆக இந்த பேஜ் போகிறேன். நீங்கள் எந்த OS போகிறீங்களோ அந்த OSக்கு ஏற்ற பேஜ் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லெவல் இன்ஸ்டாலர் பயன்படுத்த போகிறேன். 64 பிட் விண்டோஸ். கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டவுன்லோட் முடிஞ்ச உடனே இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுங்கள். இதுக்கான இன்ஸ்டாலேஷன் விசார்ட் உங்களுடைய ஸ்க்ரீனில் வரும். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி என்னன்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போது கிட் வந்து பொருத்தப்பட்டுடுச்சு. இந்த செக் பாக்ஸ் அன்செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க.
இப்போ கிட் உங்கள் கம்ப்யூட்டரில் பொருத்தப்பட்டதான்னு சோதிக்கிறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் git ஸ்பேஸ் வேர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் பொறுத்தன கிட்டோடைய வேர்ஷன் நம்பர் என்னன்னு காட்டும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு GitHub அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ப்ரௌசர் போங்க, ப்ரௌசரில் GitHub அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். GitHub உடைய வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே சைனப் ஆப்ஷன் இருக்குது. இந்த சைனப் பேஜுக்கு போய்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை உருவாக்கிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குன்றதால நான் சைன்இன் பண்ணிக்க போகிறேன். அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன். என்னோடய அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே பயன்படுத்துகிற அக்கௌண்ட்டுன்றதால சில ரெபாசிட்டரிகள் ஏற்கனவே இருக்குது. ஆனால் உங்கள் அக்கௌண்ட் இப்படி இருக்காது, எந்த ரெபாசிட்டரியும் இருக்காது அதில். சரி, இப்போ நம்ம ஒரு புது ரெபாசிட்டரியை உருவாக்க போகிறோம். அதுக்கு மேலே இங்கே பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், நியூன்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த நியூ ரெபாசிட்டரி பேஜுக்கு நீங்கள் வரீங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ரெபாசிட்டரி பேரை இந்த ரெபாசிட்டரி நேம்ன்ற ஃபீல்டில் கொடுக்கணும். நான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பேரை வந்து ஷாப் ஈஸின்னு கொடுக்க போகிறேன். அதனால் ஷாப் ஈஸி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெபாசிட்டரி பேரை வச்சுக்கிறேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இ-காமர்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ரெபாசிட்டரியோடைய விசிபிலிட்டியை நீங்கள் பப்ளிக் அல்லது ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம். பப்ளிக்காக வச்சிங்கன்னா யார் வேணாலும் இந்த கோடை ஆக்சஸ் பண்ண முடியும், க்ளோன் பண்ணிக்க முடியும். ப்ரைவேட்டாக வச்சிங்கன்னா உங்களால் மட்டும்தான் இந்த கோடை ஆக்சஸ் பண்ண முடியும், கமிட் பண்ண முடியும். அதோட நீங்கள் உரிமை கொடுக்குறவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இதை வந்து பப்ளிக்காகவே வச்சுக்கலாம். ஏன்னா பப்ளிக்காக வைக்கவே தான் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கும். அது என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். அடுத்து இந்த ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட தகவலை பதிவு பண்ணுறதுக்கு ரீட்மி ஃபைலை வந்து ஆட் பண்ண இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல கிரியேட் ரெபாசிட்டரின்ற பட்டனை கிளிக் பண்ணி ரெபாசிட்டரியை உருவாக்குங்க. இந்த ரெபாசிட்டரி உருவாக்கப்பட்டுடுச்சு. இந்த ரெபாசிட்டரியை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டராக பயன்படுத்த போகிறோம், அதாவது க்ளோன் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ஒர்க் ஸ்பேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறேன், இந்த அட்ரஸ் பாத்தை. இந்த இடத்துல நான் வந்து அந்த ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து இந்த பாத்துக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் செய்யறதுக்கு ஒன்று கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து cdன்ற கமாண்டை கொடுத்து உங்களுடைய பாத்தை கொடுக்கலாம். அல்லது விண்டோஸில் இருந்தீங்கன்னா நேரடியாக இந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு cmdன்ற கமாண்டை டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அந்த ஒரு ஃபைல் பாத்துக்கு ஓப்பன் ஆகிடும். இது ரொம்பவே எளிமையான வழி. இப்போது இதில் வந்து உங்களுடைய ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கமாண்டை வந்து என்டர் பண்ண போகிறீங்க. அதுதான் git ஸ்பேஸ் க்ளோன் அப்படின்ற கமாண்ட். இந்த க்ளோனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஒரு லிங்க்கை கொடுக்க போகிறீங்க. அந்த லிங்க் என்னென்னா உங்களுடைய GitHub ரெபாசிட்டரியோட லிங்க். இந்த லிங்க்கை நீங்கள் எப்படி எடுக்கலான்னா, உங்கள் GitHub ரெபாசிட்டரி பேஜில் போயிட்டிங்கன்னா அதில் வந்து கோடுன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் ட்ராப்டவுன் தெரியும். அந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTTPSன்ற ஒரு டேபுக்கு கீழே ஒரு லிங்க் தெரியுது பாருங்கள். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த க்ளோனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த இடத்துல என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ரெபாசிட்டரி க்ளோன் ஆகும். க்ளோன் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் போய் பார்த்தீங்கன்னா ஷாப் ஈஸின்ற ஒரு ஃபோல்டர் உருவாகியிருக்கும். அதுக்குள்ளே ஒரு ரீட்மி ஃபைல் இருக்கும். இப்போது இந்த ஒரு ஃபோல்டர் தான் இந்த ரெபாசிட்டரியோடைய ஃபோல்டர். நீங்கள் இங்கே வேலை செய்கிற எல்லாமே கமிட் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்து சேரும். இப்போ அடுத்து நம்ம நோட் ப்ராஜெக்டை உருவாக்குறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு Node.js ப்ராஜெக்டை உருவாக்க போகிறோம். அதனால் Node.js அப்படின்ற ஒரு மென்பொருள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பொருத்தப்படணும். ப்ரௌசரில் போய்ட்டு Node.jsன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் Node.js அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
அண்மைய வெர்ஷன் என்னவோ அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். நான் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த சாஃப்ட்வேருடைய செட்டப் ஃபைலை ரன் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்து சேரும். இந்த விசார்ட் ரொம்பவே எளிமையானது. அதோட எளிமையாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் ஏற்கனவே வந்து Node.js வந்து பொறுத்திருக்கேன்றதால இந்த இன்ஸ்டாலேஷனை நான் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது Node.js உங்கள் கம்ப்யூட்டரில் பொறுத்தின பிறகு Node.js வேலை செய்தா இல்லைன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நீங்கள் node -v அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த வெர்ஷன் நம்பர் காட்டும். இந்த வெர்ஷன் நம்பர் நீங்கள் என்ன பொறுத்தீங்கன்னா அந்த வெர்ஷன் நம்பர் தான் தெரியும். அதே மாதிரி கூடுதலாக இந்த நோட் சாஃப்ட்வேரோடைய NPMோட சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் செய்யப்படும். அது உங்களுடைய Node.js சம்மந்தப்பட்ட பேக்கேஜுகளை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் பொறுத்துறதுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். அது வேலை செய்தான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு npm-v அப்படின்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அதோடைய வெர்ஷன் என்னன்னு காட்டும். இந்த 2 வெர்ஷன் நம்பரும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நோடு உங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்துன்னு அர்த்தம். இப்போது நம்ம Node.js ப்ராஜெக்டை உருவாக்க வேண்டிய நேரம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு எடிட்டரை பயன்படுத்திக்கணும். எல்லோரும் பிரபலமாக பயன்படுத்துறது VS Code அப்படின்ற இந்த எடிட்டர் தான். நீங்களும் இதையே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானும் ஏற்கனவே வந்து இந்த எடிட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் விண்டோஸ்க்கு. ஆக VS Code அப்படின்னு சர்ச் பண்ணாலே என்னுடைய கம்ப்யூட்டரில் அது காட்டும். இதில் வந்து நியூ விண்டோ கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து அந்த ஷாப் ஈஸி ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஆக ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஷாப் ஈஸி ஃபோல்டரை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு Node.js ப்ராஜெக்டை தொடங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த எடிட்டருக்குள்ளே டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு Ctrl+Backtick கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இந்த டெர்மினல் வரும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறீங்க. அதுதான் npm-init -y அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த கமாண்டை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப் ஈஸி ஃபோல்டரில் பேக்கேஜ்.jsன்னு ஒரு ஃபைல் வரும். இந்த ஃபைல் எதுக்கு உருவாக்கப்படுதுன்னா, ஒரு அடிப்படையான ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த பேக்கேஜ்.jsனில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம், வெர்ஷன் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இந்த ரெபாசிட்டரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த போகிறோம். அதுதான் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க். அதுக்கு நீங்கள் டெர்மினலை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிட்டு npm-install -express அப்படின்ற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்துங்க ரன் பண்ணி. இப்போது அந்த ஃப்ரேம் ஒர்க்கானது டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஃபைல் ஒன்று வேணும். அதுதான் மெயின் என்ட்ரி ஃபைல். இந்த பேக்கேஜ்.jsன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கும். அதில் என்ன ஃபைல் பேர் கொடுத்துருக்கோ அதுதான் உங்களோட மெயின் என்ட்ரி ஃபைல் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த இடத்துல வந்து அந்த index.jsஐ app.jsன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ app.jsன்னு ஒரு ஃபைல் உருவாக்க போகிறேன். அதுதான் மெயின் என்ட்ரி ஃபைல். இப்போது இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்க இந்த இடத்துல நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். அதில் app.js. இந்த app.js ஃபைலில் தான் நம்மளுடைய Node.js ப்ராஜெக்ட்டுக்கான கோடு வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடிப்படையான Node.js கோடு ஒன்று எழுதியிருக்கேன். இது ஒரு Node.js சர்வரை உருவாக்கும். அதை இந்த ஒரு 3000 அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு ரன் பண்ணும். அப்படி ரன் பண்ணும்போது ரூட் URL இருக்குது இல்லையா, அந்த ரூட் URL ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வெல்கம் டு ஷாப் ஈஸி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தெரியும். இதுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தியிருக்கோம். அதோட இந்த போர்ட் நம்பரை நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஃபைல் இருந்து அதில் வந்து போர்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக 3000 போர்ட்லேயே ரன் பண்ணுறோம்.
இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது, அதாவது சர்வர் வந்து லிசன் பண்ணும்போது சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட் நம்பர் காட்டும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக புரியும். ஏன்னா ரொம்ப அடிப்படையான கோட், ஒன்றுமே இல்லை. நம்ம ரூட் URL வெல்கம் டு ஷாப் ஈஸின்ற டெக்ஸ்ட் மட்டும் தான் காட்டுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல நோட் ஸ்பேஸ் app.js அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை ரன் பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். உங்களுடைய கம்ப்யூட்டரில் 3000 அப்படின்ற போர்ட்டில் இது ரன் ஆகுது. அதனால் உங்களுடைய ப்ரௌசர் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட், அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஐபி இது, ஆக லோக்கல் ஹோஸ்ட் :3000 அப்படின்ற போர்ட் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் தெரியும். வெல்கம் டு ஷாப் ஈஸின்ற ஒரு டெக்ஸ்ட். இதுதான் இப்போ நம்ம எழுதின இந்த ப்ரோக்ராம். இதுதான் நம்மளுடைய கோட். இப்போ இந்த ப்ராஜெக்டோடைய கோடை நம்ம கமிட் பண்ண போகிறோம் கிட்டில். அந்த கோடை கிட்டப்பில் புஷ் பண்ண போகிறோம். ஆனால் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோடோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமை நான் முதல்ல ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ கிட்டில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே எந்தெந்த ஃபைல்லாம் வந்து இன்னும் கவனிக்கப்படாமல் இருக்குது அப்படின்றத காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்ட் ஃபைல்ஸாக வந்து இந்தந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நீங்கள் பண்ண போகிறது இதில் எதெல்லாம் நம்ம கவனிக்க போகிறோமோ அதை மட்டும் சேர்க்க போகிறோம். நமக்கு நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் வந்து தேவையில்லாத ஒரு ஃபோல்டர், அதை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே நம்மளுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட பேக்கேஜஸ் தான் இருக்கும். இந்த பேக்கேஜஸை நம்ம எப்போ வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பேக்கேஜஸ் ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம பொறுத்தன டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த ஃபோல்டர் நம்மளுக்கு திரும்ப வந்துடும் எப்படி இருந்தாலும். அதனால் இந்த ஃபோல்டரை நம்ம ட்ராக் பண்ண வேணாம். மீதி இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணால் போதும். அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறேன். அந்த ஃபைல் பேர் என்னென்னா git ignore. இந்த ஃபைல் தான் நம்ம கிட்டில் பதிவு பண்ண வேணாம்னு நினைக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுப்போம். கிட் வந்து அதை தவிர்த்துடும். அதனால தான் இதை git ignoreன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா node_modules அப்படின்ற அந்த ஃபோல்டர் பேரை கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நம்மளோட கிட் ஸ்டேட்டஸில் தெரியாது பாருங்கள். அதை தவிர்த்து இருக்கிற மீதி ஃபைல்ஸ் எல்லாம் தெரியும். அப்புறம் git ignore ஃபைலையும் நம்ம முடிஞ்சால் இக்னோரில் வச்சிடலாம். திரும்பவும் கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா git ignore ஃபைல் இருக்காது. மீதி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஃபைல்ஸை மட்டும் நம்ம கிட் ரெபாசிட்டரியில் போடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது git space add அப்படின்ற ஒரு கமாண்ட். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபைல் பேர் ட்ராக் பண்ண போகிற ஃபைல் பேர் ஏதாவது கொடுக்கலாம். எல்லா ஃபைல்ஸையும் நான் ட்ராக் பண்ண போகிறேன்னா வெறும் டாட் கொடுக்கலாம். எல்லா ஃபைல்ஸும் ஆட் ஆகிடும். இப்போது நீங்கள் போய் கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் செய்யப்படக்கூடிய ஃபைல்ஸாக இந்த ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கும், நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு கோடை வந்து நம்ம கமிட் பண்ண போகிறோம். முதல்ல கிட்டில் வந்து இதை கமிட் பண்ணுறதுக்கு git commit-ன்ற கமாண்டை பயன்படுத்திக்கணும். அதில் mன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டபுள் கோட்ஸில் நம்ம git commit-க்கான மெசேஜ் கொடுக்கணும். அதில் வந்து இனிஷியல் commit அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ், அதில் வந்து பேசிக் எக்ஸ்பிரஸ் ஆப் செட்டப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். எப்பயுமே நம்மளுடைய git commit மெசேஜ் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இது எதுக்கான சேஞ்சுன்றதை பார்க்க முடியும். ஆக இது வந்து ஒரு இனிஷியல் கமிட், அதாவது முதல்ல போகிற கமிட். அதில் வந்து பேசிக்காக எக்ஸ்பிரஸ் ஆப்போடைய செட்டப் இருக்குன்றதை குறிப்பிட்டிருக்கும். சரி, இந்த மெசேஜோட இந்த கமிட்டை வந்து என்ட்ரு கொடுத்தோம்னா git commit ஆனது விழுந்துடும். இப்போது இந்த git commit வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே பதிவு செய்யப்பட்டுடுச்சு. அதாவது உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் மாதிரி அதில் பதிவு செய்யப்பட்டுடுச்சு. இப்போது இந்த ஒரு git commit பதிவு வந்து நம்மளுடைய ரெபாசிட்டரிலையும் பதிவு செய்யப்பட்டால் தான் உங்களுடைய ரெபாசிட்டரியில் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட ஃபைல்ஸ்லாம் வரும். இல்லைனா அந்த கோட் சேஞ்சஸ்கள் இங்கே வந்து சேராது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பதிவு செய்யப்பட்ட அந்த கமிட்டை நம்ம GitHubல வந்து அனுப்புறதுக்கு ஒரு சிறப்பான கமெண்ட் ஒன்று பயன்படுத்த போகிறோம். அதுதான் git push. இந்த git push கமாண்டை நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா
இந்த கிட்டோடைய ரெபாசிட்டரி, அதாவது இதோடைய பிரான்ச்சான மெயின் பிரான்ச் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சுக்கு போயிடும். ஏன் வேறு பிரான்ச்சுக்கு போகலன்னா, ஏன்னா இங்கே ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்குது, அந்த பிரான்ச்சுக்கு தான் டிஃபால்ட்டாக போகும். ஆக இங்கே கிட் புஷ் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ண உடனே எடுத்த உடனே உங்களுக்கு கிட் புஷ் நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த கிட் புஷ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரிக்கு வந்து கோடு சேஞ்சஸ் அனுப்புகிறீங்க. ஆனால் எந்த ஒரு யூஸராக இருந்து அனுப்புகிறீங்கன்ற ஒரு தகவல் கிட்டுக்கு தேவை இல்லையா. அதனால் உங்களுக்கு கிட் புஷ் கமாண்டை பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு விண்டோ வரும். இதில் நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஆக நான் இங்கே வந்து சைன்இன் வித் ப்ரௌசர் கொடுக்குறேன். இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணியிருக்கேன். சைன்இன் பண்ணதால் இங்கே கிட் புஷ் கமாண்ட் வந்து நடந்துருச்சு. எனக்கு அந்த கிட் புஷ் நடந்ததுக்கான லாக் தெரிவிக்குது. இப்போ போயிட்டு வந்து என்னுடைய கிட்டப் ரெபாசிட்டரியை பார்த்தோம்னா அங்கே நான் பண்ண கோட் சேஞ்சஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். அதோட அந்த கமிட் சம்மந்தப்பட்ட தகவலை பார்க்கறதுக்கு இங்கே கமிட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த முதல் கமிட் வந்து நம்ம ரெபாசிட்டரியை உருவாக்கும் போது வந்திருக்கும். இது கிட்டப் உருவாக்கக்கூடியது. ஆனால் இந்த ரெண்டாவது கமிட் வந்து நம்ம உருவாக்குனது. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் உள்ளே சேர்த்துருக்கோம், ஃபைல் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்றதை பார்க்க முடியும். இப்போது என்னுடைய கோடில் நான் ஒரு புது மாற்றத்தை செய்ய போகிறேன். இந்த AppJS-ல இந்த ரெஸ்பான்ஸில் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம்ல, வெல்கம் டு ஷாப் பிசி, அதுக்கு பக்கத்தில் ஃப்ரம் JVL கோட் அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு புது மாற்றம். இந்த மாற்றத்தை வந்து நம்ம முதல்ல கிட் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த AppJS ஃபைல் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த மாற்றம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா git diff அப்படின்ற கமாண்டை பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலோடைய பேர் கொடுத்தா அதில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்றதை வந்து இந்த கமாண்ட் தெரிவிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெல்கம் டு ஷாப் ஈஸின்னு வச்சுருக்கோம். இதில் வந்து புது மாற்றமாக வெல்கம் டு ஷாப் ஈஸி ஃப்ரம் JVL கோடுன்னு மாற்றிருப்போம். இந்த இடத்துல Q கொடுத்து எக்ஸிட் பண்ணிடுங்க இந்த டிஃப்ரென்ஸ் செக்கரை. இதுக்கடுத்து நீங்கள் கிட் கமிட் பதிவை பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜிங்க்கு இந்த ஃபைலை கொண்டு போகணும். அதனால் கிட் ஆட் கமாண்ட், அதில் AppJS, அல்லது நீங்கள் வெறும் டாட் கொடுத்தீங்கன்னா அது எந்தெந்த ஃபைலில் ஆட் பண்ண நினைக்கிறோம் அந்த ஃபைல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடும். இப்போ நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மாற்றப்பட்டிருக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டேஜிங்கில் வச்சுருக்கோம்னு சொல்லுது. இப்போ இதுக்கான கமிட் பதிவு ஒன்று செய்ய போகிறோம். கமிட்டுக்கு வந்து இந்த தடவை என்ன மெசேஜை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, AppJS ஃபைலை மாற்றிருக்கோம், மெசேஜ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மெசேஜை பதிவு பண்ணுறோம். ஆக இப்போ கமிட் பண்ணுறோம், கமிட் பதிவாயிருச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா கிட் புஷ் பண்ணுறோம், கிட் கமாண்ட். இப்போ கிட் புஷ்ஷும் நடந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த ரெபாசிட்டரியில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இன்னொரு கமிட் ஒன்று புதுசாக வந்துருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம பண்ண கமிட் இதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்றதை அந்த கமிட்டில் போய் பார்த்துக்க முடியும். ஆக இந்த ஃபைல் மட்டும்தான் மாற்றிருக்கோம். அதில் வந்து இந்த ஒரு பகுதி முதல் கட்டமாக வெர்ஷன் கண்ட்ரோலை பூர்த்தியாச்சு. இதன் மூலமாக ப்ராஜெக்டோடைய கோடு சேஞ்சஸ்களை ஒவ்வொரு கட்டங்கள்லையும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வர முடியும். கிட்டை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கோடு சேஞ்சஸ்களை கண்காணிக்க முடியும், பிரான்ச்சை உருவாக்க முடியும். அதாவது ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதே மாதிரியான கோடை இன்னொரு ஃபோல்டர் உருவாக்கி அதுலேயும் வச்சுக்க முடியும். அதுக்கு பேர் தான் பிரான்ச். அந்த பிரான்ச்சில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் உங்களுடைய மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தவறுலேருந்து திரும்ப ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வெறும் கிட்டில் மட்டுமே இருக்குது. இப்போ கிட்டபோர்டை வந்து ஏன் கிட்டை வந்து பயன்படுத்துகிறோன்னா, உங்கள் கோடு வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல இருக்கும். அதாவது ஆன்லைனில் ஒரு இடத்துல உங்கள் கம்ப்யூட்டரே வந்து ரிப்பேர் ஆனாலும் அந்த கோடு அப்படியே இருக்கும். இதனால் வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட டெவலப்பர்ஸ் ஒரே ப்ராஜெக்டில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் உங்கள் ப்ராஜெக்டுடைய கோடை வாங்கிக்கிட்டு வேலை செய்ய முடியும். CI மற்றும் CD அப்படின்னு சொல்லப்படுற செயல்பாடுகளை நீங்கள் கிட்டப்பில் பண்ண முடியும்.
இதுக்காக கிட்டப்பில் வந்து ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, கிட்டப் ஆக்ஷன்ஸ்னு. அதை நீங்கள் இந்த வீடியோவிலே கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுப்பீங்க அது என்னன்றது. இந்த CI/CD மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங்கு பில்டு பண்ணுறது எல்லாமே வந்து இதுலேயே இருக்குது கிட்டப்லேயே. அப்புறம் வந்து IAC அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட கோட்கள், உதாரணத்துக்கு டெராஃபார்ம், கியூபர்நெட்ஸு, ஆன்சிபிள் சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கிட்டப்லேயே வந்து பதிவு செஞ்சுக்க முடியும். கிட் ஆப்ஸ்ன்ற ஒரு சேவையை பயன்படுத்தி டிப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக செய்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். கிட்டப் ஆக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி CI/CD பண்ணலாமோ அதே மாதிரி டிபெண்டபாட் அப்படின்ற ஒரு சேவையை வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ராஜெக்டோடைய டிபெண்டன்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாச்சும் வந்து ஆபத்தான கோடு வந்து ஏதாவது பதிவு பண்ணியிருக்கா அதில் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் வந்து செக்யூரிட்டி வைஸ் வந்து 2 பிரான்ச்சை வந்து மர்ஜ் பண்ண முடியுமா முடியாதான்ற பாலிசிஸ்லாம் வந்து நீங்கள் கிட்டப்பில் உருவாக்கலாம். கிட்டப்பையும் ஒன்றா வந்து வேலை செய்கிறதால கோட் டெவலப்மெண்ட் ரொம்ப வேகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டு பில்டு எல்லாம் அதுவே வந்து செஞ்சுக்கும். கியூபர்நெட்ஸு, டாக்கர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்குது. அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா பழைய வெர்ஷனுக்கு நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம், அதாவது முந்தைய வெர்ஷனுக்கு நீங்கள் திரும்ப வந்துடலாம். இந்த மாதிரி நன்மைகள் இருக்கிறதால தான் நம்ம ப்ராஜெக்டில் எப்பவுமே கிட்டப்பையும் பயன்படுத்துகிறோம். அடுத்து நீங்கள் இந்த டெவாப்ஸில் கற்றுக்க போகிறது கண்டினியூஸ் இன்டகிரேஷன், CI. இந்த ஒரே ரெபாசிட்டரியை வந்து பல்வேறு டெவலப்பர்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க அந்த கோடை. அப்போ பல கமிட்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஒவ்வொரு கமிட்டியும் போய் டெஸ்ட் பண்ணி சரியானு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டன்றதால இந்த ரெபாசிட்டரிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங்கை செட் பண்ணி விட்டுட்டு எந்த கமிட் வந்தாலும் அந்த கமிட்டில் ஒரு டெஸ்டிங்கை பண்ணி அது சரியாக தப்பான்ற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டா உடனே வந்து அவங்களால வந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் இல்லையா? அந்த பிரச்சனையை சரி செய்யறதோட கோடையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். நம்ம இப்போது கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அதாவது CIனா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஷாப்ஈஸியோடைய ரெபாசிட்டரியில் 2 டெவலப்பர்கள் வேலை செய்கிறதா வச்சுப்போம். ஒவ்வொரு வாட்டியும் கமிட் வரும்போது அவங்க டெஸ்ட்டு பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த கமிட் எல்லாமே வந்து நம்மளுடைய ரெபாசிட்டரியில் வந்து சேரும். அந்த கோடு எல்லாமே சரியாக இருக்குமா, ஒவ்வொரு கமிட்டுக்கு அப்புறம் அந்த கோடு பழையபடி வேலை செய்யுமான்றதுலலாம் உறுதி கிடையாது. ஆனால் உறுதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷாப்ஈஸியில் ஒரு டெஸ்டிங் ஆனது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருந்தால் தான். அதாவது அதுவே ஒரு டெஸ்டிங்கை பண்ணணும். அந்த டெஸ்டிங் மூலமாக இந்த கமிட் சரியாக தான் இருக்குது, இதன் மூலமாக ஏற்கனவே இருக்க கோட் வேலை செய்யும், இந்த கமிட் வேலை செய்யாது ஏன்னா ஏற்கனவே இருக்க கோடுக்கு இது ஒரு பாதிப்பு தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்டிங் ரிசல்ட்டாக ஒவ்வொரு கமிட்டுக்கும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுடைய கோடு வந்து எது சரியாக இருக்குது எது சரியில்லை அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தவறை நம்மளால் உடனே சரி செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கோடை எந்த விதத்திலையும் பாதிக்காமல் புது கோடு சேர்ந்துக்கிட்டே வரணும். அதுதான் இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன். இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுக்கான லைப்ரரிகளை நம்மளுடைய ப்ராஜெக்டில் பொருத்த போகிறோம். 2 முக்கியமான டெஸ்டிங் லைப்ரரிஸ், ஒன்று ஜெஸ்ட்டு, இன்னொன்று சூப்பர் டெஸ்ட். சூப்பர் டெஸ்ட்டுங்கிறது இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒரு கெட் ரவுட் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அதில் வந்து ரூட் URLல ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறோம். இதை வந்து சோதிக்கணும்னா நம்மளுக்கு HTTP சர்வர் அப்படின்னு ஒன்று வேணும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு HTTPன்ற ஒரு சர்வரை வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு வேலையை நம்ம செய்கிறோன்றதால அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லைப்ரரியில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். சூப்பர் டெஸ்ட் வந்து இந்த HTTP சர்வர் சம்மந்தப்பட்ட ஒரு லைப்ரரி தான். அதனால் இந்த 2 லைப்ரரி இப்போ முதல்ல நம்ம பொறுத்த போகிறோம். நம்ம இந்த நோட் ப்ராஜெக்டில் பேக்கேஜஸ்களை பொறுத்ததுக்கு npm கமாண்டை பயன்படுத்தணும். npm install. இதில் இதுக்கு அடுத்து வந்து ஜஸ்ட் அப்படின்ற அந்த பேக்கேஜையும் அது கூடவே சூப்பர் டெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு லைப்ரரியும் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டுமே வந்து டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக தான் நம்மளுக்கு வரணும். நமக்கு வந்து அது ப்ரொடக்ஷன் டிபெண்டன்சியாக வரக்கூடாது. ப்ரொடக்ஷன் டிபெண்டன்சினா இந்த பேக்கேஜேஷனில் வெறும் டிபெண்டன்சிஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அதுக்குள்ளே வரும். ஆனால் நம்ம இங்கே பொறுத்தது வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் டைம் வரைக்கும் தான் வரப்போகிற பேக்கேஜுகள். அதனால் வந்து நம்ம இதை வந்து டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக வைக்கிறதுக்கு சேவ் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும்.
பேக்கேஜ்கள் பொருத்தப்பட்டுடுச்சு இந்த ஜஸ்ட் லைப்ரரிக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டெவ் டிபெண்டன்சிஸ் கீழே இந்த ஜஸ்ட் மற்றும் சூப்பர் டெஸ்ட் வந்திருக்கும். இப்போ இந்த ஜஸ்ட் அப்படின்ற லைப்ரரியை வந்து நீங்கள் சோதிக்கிறதுக்கு ஒரு கமாண்டை நீங்கள் வச்சுக்கலாம். அதை வந்து இந்த பேக்கேஜஸ்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட்ஸுன்ற ஒரு ஃபீல்டில் டெஸ்ட்டுன்னு ஏற்கனவே ஒரு கமாண்ட் இருக்கும். அதில் வந்து ஏதாவது சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கமாண்டை பயன்படுத்தலாம். ஆக இனிமேல்லேருந்து நீங்கள் டெஸ்ட் வச்சிங்கன்னா அது இந்த ஜஸ்ட்ன்ற லைப்ரரியை கால் பண்ணும். இப்போ இதை நீங்கள் சோதிக்கிறதுக்கு நீங்கள் போய்ட்டு உங்களுடைய டெர்மினலில் npm டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைப்ரரி ரன் ஆகி டெஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளெல்லாம் அது காட்டும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அடிப்படையான டெஸ்ட் ஒன்று நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு உருவாக்க போகிறோம், ஒரு டெஸ்ட் ஃபைலை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முதல்ல வந்து இந்த ரூட் ஃபோல்டரில் ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாக்கிங்க. டெஸ்ட் சம்மந்தப்பட்ட ஃபைலில் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு புது ஃபைல் உருவாக்குறீங்க. அந்த ஃபைல் பேர் தான் app.test.js. இதுக்கு ஏன் இப்படி பேர் வச்சுருக்கோன்னா, இது வந்து app.js உடைய டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஃபைல் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன். இதுக்குள்ளே நம்ம டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கோடு எழுத போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து இந்த இடத்துல நான் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் உருவாக்கிக்கிறேன். அதில் வந்து இந்த சூப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த லைப்ரரியை பயன்படுத்துகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த ரெக்வஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சோதிக்கணும்னா அதுக்கு இந்த சூப்பர் டெஸ்ட் லைப்ரரி வேணும். அடுத்து வந்து நம்மளுடைய இந்த எக்ஸ்பிரஸ் ஆப் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஸ் ஆப்பில் தான் கெட் ரவுட் மற்றும் சர்வர் வந்து லிசன் ஆகுது. இந்த ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்பை வந்து இந்த ஃபைல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஆக அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா module.exports அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸில் இந்த ஆப்பை கொடுத்துடணும். இந்த ஆப் மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பால் உருவாக்கப்படுற HTTP சர்வர் தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ஒரு சர்வர் இஸ் ரன்னிங், அப்புறம் இந்த ரவுட்டு செக் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த HTTP சர்வரில் தான். அந்த HTTP சர்வரும் நம்மளுடைய இந்த டெஸ்ட் லைப்ரரிக்கு தேவைப்படுதுன்றதால அதையும் வந்து இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல ஆப் லிசனில் கொடுக்கும்போது உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடியது என்னென்னா ஒரு HTTP சர்வர். அந்த சர்வரை நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸில் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டுருச்சு இந்த ஃபைல்லேருந்து. அதை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம ஆப்பை வந்து கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஆப், அதில் வந்து ரெக்வயர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இந்த கரண்ட் ஃபோல்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஆப் அப்படின்ற ஃபைல், ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளேருந்து நம்ம வந்து ஆப்புன்ற அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸில் இந்த ஆப்புன்ற வார்த்தையை கொடுத்தா தான் அது கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு அது கிடைச்சிச்சு. அடுத்துக்கு இது கூடவே வந்து சர்வர் அப்படின்றதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ரெண்டுத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த டெஸ்ட் ஃபைலுக்குள்ள டிஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இந்த டிஸ்கிரைப் தான் நம்ம பண்ண போகிற டெஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுருக்க போகுது. இதில் முதல்ல வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கெட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான தலைப்பு. இதுக்கு பக்கத்தில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கணும். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நான் இட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அந்த இட் ஃபங்க்ஷனில் நான் கொடுக்க போகிறது நம்ம பண்ண போகிற குறிப்பிட்ட கட்டத்துக்கான டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டுக்கான தலைப்பு என்னென்னா ஷுட் ரிட்டர்ன் 200 ஸ்டேட்டஸ் அண்ட் த கரெக்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தலைப்பை கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனில் கொடுத்து நம்ம அந்த டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் எழுதலாம்.
இதில் நம்மளுடைய டெஸ்ட்டோடைய தலைப்பு என்னென்னு பாருங்கள், ஷுட் ரிட்டர்ன் 200 ஸ்டேட்டஸ். ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்ட் வந்து இந்த கெட் ரவுட்டில் இந்த ரூட் யூஆர்எல் ஓப்பன் பண்ணால் அது நம்மளுக்கு மெசேஜ் வர்றது மட்டும் செக் பண்ணணும் அப்படி மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதுனாலே 200 ஸ்டேட்டஸ் கோடோடு தான் வரணும். அதையும் வந்து சோதிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. அது எப்படி 200 ஸ்டேட்டஸ் கோடு வர்றது நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ரௌசரில் நியூ இன்காகினேட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுங்கள். நோடு ஸ்பேஸ் app.js இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போது என்னுடைய அவுட்புட்டை போய் நான் பார்க்க போகிறேன், லோக்கல் ஹோஸ்ட் 3000 சொல்லிவிட்டு. ஆனால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் நெட்வொர்க் டேபை வச்சுக்கோங்க. அந்த நெட்வொர்க் டேப்பில் இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஆல்ன்ற டேபை வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் தெரியுது, நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் தான். அது கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்னவா வருது, 200 அப்படின்னு வருது. இது இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்கு இந்த ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஹெடர்ஸில் ரெக்வஸ்ட் யூஆர்எல் இது தான், அதாவது நம்ம ஓப்பன் பண்ண யூஆர்எல். அது நம்மளுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்றது பாருங்கள், 200. ஆக இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோடு வரணுங்கிறது தான் இப்போ நம்ம டெஸ்ட்டில் இது எழுத போகிறோம். அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரியை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த சூப்பர் டெஸ்ட் லைப்ரரியை வச்சுக்கிட்டு ரெக்வஸ்ட்டை அனுப்பணும் நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் ஆப்லேருந்து. அதுக்கு நான் செய்ய வேண்டியது, இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரியில் முதல்ல வந்து இது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இந்த ஆப்பை அனுப்பணும், நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் ஆப்பை. அதுக்கப்புறமா அதில் கெட் ரவுட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த கெட் ரவுட்டை ஓப்பன் பண்ண உடனே அது ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும் இல்லையா? அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டில் வச்சிடணும். இப்போது இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் வேலை இல்லையா? ஆக அதனால் அவைட் அப்படின்ற கீவேர்ட் பயன்படுத்தணும். இங்கே அவைட் பயன்படுத்தணுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும், அதனால் இங்கே அசிங்க்ன்ற கீவேர்ட் பயன்படுத்திக்கிறேன். இப்போது நம்ம இந்த ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ரெஸ்பான்ஸுக்கு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதில் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஆக இந்த இடத்துல வந்து இந்த ரெஸ்பான்ஸோடைய ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். அதை தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வேல்யூ ஸ்டேட்டஸ் கூட வச்சுருக்கோம். இதை கொடுத்துறோம். இப்போது நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸில் கிடைச்சது வந்து 200 தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸ்பெக்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்து நிரூபிக்கிறோம். ஆக இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்டில் அந்த வேல்யூ கொடுத்த பிறகு இதுக்கு அடுத்து 2b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன வேல்யூவாக அது இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், 200 அப்படின்ற வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆக ரெஸ்பான்ஸில் கிடைச்சது 200 இருக்கணுன்றது தான் எதிர்பார்க்குறோம். இதுதான் இந்த லைன். அடுத்து இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டில். என்னென்னா மெசேஜ். இந்த ரெஸ்பான்ஸில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸோடைய டெக்ஸ்ட் வந்து கிடைக்கும். ஆக இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோன்றது இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த app.jsல இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோமோ இந்த ஒரு டெக்ஸ்டாக தான் அது இருக்கணுங்கிறத நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இது ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பாஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லைனா இது ஃபெயில். சரி, இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதுதான் இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணால் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். டெஸ்ட் ஃபைலை வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டுன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து இந்த சர்வர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த npm டெஸ்ட்டுன்ற கமாண்டை வந்து ரன் பண்ணுவோம். டெஸ்ட் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த டெஸ்ட் ஃபைல் ரன் ஆகுது பாருங்கள். ரன் ஆகி முடிச்சோன்னே நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது, டெஸ்ட் ஃபைல் வந்து ரன் ஆகுது. அதில் வந்து இந்த ஒரு டெஸ்ட்டு, அதாவது இதுதான் வந்து முதல் தலைப்பு. இதில் வந்து இதுக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஸ்ட், அதான் வந்து இந்த ஷுட் ரிட்டர்ன் 200 ஸ்டேட்டஸ் அண்ட் கரெக்ட் மெசேஜ், அதுவும் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆக இப்போ நம்மளோட டெஸ்ட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னும் இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்குது. இப்படி ரன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அது ரன் ஆகி முடிஞ்சு உங்களுக்கு திரும்பவும் வந்து இந்த மாதிரி
இந்த பாத் வந்து நிற்கணும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இது ஏன் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஆப் எக்ஸ்பிரஸ் ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் ஒன்று ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அந்த சர்வர் வந்து கடைசி வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வர வரைக்கும். அதனால தான் இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் அந்த ஆப்பை வச்சு இங்கே டெஸ்ட்டு பண்ணுது. இங்கே டெஸ்ட்டு பண்ண பிறகும் அது அப்படியே நிற்குது. ஏன்னா அந்த ஆப் வந்து இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆப்போடைய சர்வர் வந்து நிறுத்தப்படணும். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல அந்த சர்வரை நிறுத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்வரை இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியாக வர வச்சிட்டோம். இப்போ இதுக்கடுத்து ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கொடுத்து இதில் இந்த சர்வர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி மேலே கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அதில் நமக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கொடுத்தோன்னா இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே இந்த சர்வரானது நிறுத்தப்பட்டுரும். அதுதான் இங்கே. சரி, இப்போ திரும்பவும் இந்த டெஸ்ட்டு வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆனோடனே பாருங்கள், இந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் ஆன பிறகு எப்பவும் போல் வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பழையபடி இங்கே பார்த்து வந்துடுச்சு. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம அடுத்து பண்ண போகிற வேலைக்கு சரியாக இருக்கும். அதனால தான் வந்து இதை சரி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபைல் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒரு மாற்றம் நடந்தாலும் இந்த ஒரு டெஸ்ட்டானது திரும்ப திரும்ப ரன் செய்யப்படும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 200 ஸ்டேட்டஸ் வரணும், கரெக்டான மெசேஜ் வரணும். ஏன்னா கிட்டில் தான் வந்து நம்ம கோட் கமிட்டாக பண்ணுறோம். ஸோ எத்தனை டெவலப்பர்கள் வந்து கிட் கமிட் பண்ணாலும் இந்த டெஸ்ட்டை அதை ரன் பண்ணி இந்த டெஸ்ட்டு சரியான அவுட்புட் கொடுத்துச்சுன்னா அது அந்த கமிட் சரியாக இருக்குன்றதை நம்மளுக்கு காமிக்கணும். இதை செய்யறதுக்கு தான் நம்ம அடுத்து கிட்டப் ஆக்ஷன்ஸை உருவாக்க போகிறோம். இந்த ரெபாசிட்டரி அதுவே டெஸ்டிங்கை வந்து செயல்படுத்திக்கணும்னா நம்ம அதுக்கு கிட்டப் ஆக்ஷன்ஸை பயன்படுத்தணும். இது ஒரு சர்வீஸ் கிட்டப் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது. இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒர்க் ஃப்ளோவை உருவாக்குவோம். அதுக்கு ஒரு பெயரும் நம்ம வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் CI பைப்லைன் வச்சுக்கிறேன். இந்த ஒர்க் ஃப்ளோங்கிறது வந்து மொத்த செயல்பாடை தான் குறிக்குது இந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம கூடுதலாக கான்ஃபிகர் பண்ணணும். இப்போது நம்மளுடைய கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு உபுண்டு சர்வர், அப்புறம் அதில் Node.js பொருத்தப்பட்டிருக்கணும். அப்புறம் இந்த ரெபாசிட்டரியில் இருக்கிற கூட அந்த சர்வரில் செக் அவுட் பண்ணணும், அதாவது கொண்டு வரணும். இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் நம்மளால் டெஸ்டிங்கை பண்ண முடியும். ஆக இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் முதல்ல நம்ம ஒர்க் ஃப்ளோவில் பண்ணணும். அடுத்து இந்த டெஸ்டிங்கை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஜாபை உருவாக்கும். அந்த ஜாபுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த ஜாபில் நம்ம டெஸ்டிங் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதை ஸ்டெப்ஸாக எழுதணும். உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்டோடைய டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட், அப்புறம் வந்து டெஸ்டிங்கை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப்ஸாக எழுதணும். ஆக நம்ம எப்பெல்லாம் கோட் புஷ் பண்ணுறோமோ CI பைப்லைன் என்ற ஒர்க் ஃப்ளோ நடந்து உங்களுக்கு அந்த டெஸ்டிங்கான ரிசல்ட்டோட இந்த கமிட்டை நீங்கள் ரெபாசிட்டரியில் பார்க்கலாம். இது பாஸ் ஆச்சுன்னா க்ரீன் டிக் இருக்கும், ஃபெயில் ஆச்சுன்னா ரெட் மார்க் இருக்கும். இதனால் டெஸ்டிங்கை நம்ம செய்யாமல் அதுவே செஞ்சு ஆக புது கமிட்டுகள் உங்களுடைய கோட் சேஞ்சை வந்து ஏற்றுக்கலாமா வேணாமுங்கிறத இந்த டெஸ்டிங் மூலமாக நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறதும் இந்த வேலையை தான். GitHub ஆக்ஷன்ஸை நம்ம உருவாக்குறதுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஒரு சில ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் முக்கியமாக இருக்கணும். முதல்ல நம்மளுடைய ப்ராஜெக்டில் GitHub, அதாவது .github அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கணும் ரூட் ஃபோல்டரில். அந்த ரூட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம இன்னொரு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கணும், ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லி. அந்த ஒர்க் ஃப்ளோஸ்க்குள்ளே நம்ம ஒரு YAML ஃபைல் வச்சுருக்கணும். அந்த YAML ஃபைலுக்கு பேர் வந்து நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். நான் இங்கே CI அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் வந்து YAML, YAML. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு YAML ஃபைல் வந்து நம்மளுடைய இந்த GitHub ஆப்ஷன்ஸுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதுக்கான ஒரு பேர் ஒன்று வச்சுக்கணும். முதல்ல நம்ம உருவாக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ. சரிங்களா? ஆக
அந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு நான் பேர் வைக்கிறதுக்கு நேம்ன்ற ஒரு ஃபீல்டை இங்கே கொடுத்துக்கிறேன். அந்த நேம் ஃபீல்டுக்கு அப்புறம் ஒரு கோலனுக்கு அப்புறம் CI பைப்லைன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த GitHubல பல நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில வேலைகளை செய்யலாம். அதில் ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புஷ் அப்படின்னு சொல்லி, இந்த ஆன் புஷ் அப்படின்னும் போது நம்ம வந்து கிட்டில் வந்து நம்மளோட கோட் புஷ் பண்ணும்போது என்ன நடக்கணுங்கிறத சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல நான் கோட் புஷ் பண்ணும்போது அது மெயின் பிரான்ச்சுக்கு தான் புஷ் பண்ணணுங்கிறத நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்னா, இந்த இடத்துல பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்து அதுக்கு கீழே மெயின் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூவை கொடுக்கலாம். இந்த மாதிரி பல நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பல வேலைகள் நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது, எப்போ கிட் புஷ் பண்ணுறோமோ அப்போது ஒரு டெஸ்ட் நடக்கணும் அப்படின்றது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஜாபை உருவாக்கணும். ஆக இங்கே ஜாப்ஸ் அப்படின்ற ஃபீல்டுக்கு கீழே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் நான் வந்து ரன்ஸ் ஆன் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் Ubuntu லேட்டஸ்ட் கொடுக்குறேன். GitHub ஒரு சர்வரை உருவாக்கி Ubuntu லேட்டஸ்ட்டுன்ற இந்த OSஐ அதில் வச்சிரும். அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கு கீழே வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் கீழே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டு வரலாம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நேம், அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் இருக்கணும். இந்த நேமில் செக் அவுட் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆக இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்னென்னா, இந்த Ubuntu OS என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து நம்மளுடைய கோடை வந்து முதல்ல கொண்டு வர்றோம், வெளியே எடுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை பயன்படுத்த போகிறோம். ஆக்ஷனுங்கிறதால யூசர்ஸ்ன்ற ஃபீல்டை பயன்படுத்தலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு GitHub ஆக்ஷனை பயன்படுத்த போகிறோம். அதாவது ஏற்கனவே பில்டு செய்யப்பட்ட ஒரு GitHub ஆக்ஷன். முதல்ல நம்மளுடைய கோடை வந்து இந்த Ubuntu OS என்விரான்மெண்ட்டில் கொண்டு வந்தால் தான் அடுத்த டெஸ்ட் வேலையை பண்ண முடியும் இல்லையா? அதை செய்யறதுக்கு இங்கே GitHubல ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷனுக்கு பேர் என்னென்னா actions/checkout. அப்புறம் இந்த ஒரு ஆக்ஷனுக்குன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, அதையும் குறிப்பிடணும். ஆக @version3, இந்த வெர்ஷன் 3ன்றது தான் லேட்டஸ்ட்டு ஆக்ஷன். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், இந்த செக் அவுட் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்கணுங்கிறத அடுத்து சொல்ல போகிறேன். முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கான ஃபீல்டுகளை கொடுக்குறோம். செட்டப் Node.js. ஏன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து Node.js சம்மந்தப்பட்டது. Node.js வந்து அந்த Ubuntu OSல இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். அதனால் Node.js செட் பண்ணுறோம். இதில் என்ன யூசஸ், அதாவது என்ன ஆக்ஷனை வந்து அதை பயன்படுத்த போகுதுன்னா, ஏற்கனவே இந்த செக் அவுட் ஆக்ஷன் மாதிரி நோட் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம இந்த Ubuntu OSல Node.jsஐ இன்ஸ்டால் பண்ண உதவும். ஆக actions/setup-node அப்படின்னு இருக்குது அந்த ஆக்ஷன் பேர். அதுக்கும் வெர்ஷன் இருக்குது. ஆக @version3. அடுத்து மூணாவது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் வரும் அந்த Ubuntu OSல. அந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராமே வேலை செய்யும். அதனால் இந்த ஸ்டெப்புக்கு பேர் இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ். இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளே வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளே வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம். ஆக இங்கே ரன் அப்படின்னு ஒரு ஃபீல்டு கொடுக்கணும். அதில் நம்ம வந்து என்ன கமாண்ட் ரன் பண்ண போகிறோம்னா npm install. இந்த கமாண்ட் ரன் பண்ணாலே இந்த பேக்கேஜஸில் என்னென்ன டிபெண்டன்சிலாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட பேக்கேஜஸ், அப்புறம் ஒரு நோட் ப்ராஜெக்ட் தேவையான எல்லா மாடல்ஸும் வந்துடும். ஓகேங்களா? அதுதான் இந்த கமாண்ட். அடுத்து கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் டெஸ்ட்ஸ். நம்ம டெஸ்ட்டை வந்து டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் ரன் பண்ண முடியும். அதனால தான் கடைசி ஸ்டெப் இது. இப்போது இதில் வந்து நம்ம ரன் அப்படின்ற ஃபீல்டை கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு கமாண்டை வந்து ரன் பண்ணலாம்.
நம்ம டெஸ்ட்டை வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கே தெரியும். npm டெஸ்ட் இல்லையா? அந்த கமாண்டையே நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம முக்கியமான கான்ஃபிகரேஷன் குறிப்புகள்லாம் கொடுத்தாச்சு. என்ன பண்ணியிருக்கோன்றதை வந்து திரும்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சீக்கிரமாக. நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று உருவாக்க போகிறோம். அந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு பேர் வந்து CI பைப்லைன் வச்சுருக்கோம். அப்புறம் கிட்டப்போடைய சில நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணணுங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். அதாவது இங்கே ஆன் புஷ், அதாவது புஷ் நடக்கும் போது நம்மளுடைய மெயின் பிரான்ச்சில் தான் வந்து அந்த கோட் புஷ் வந்து போய் சேரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அப்புறம் இந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து நம்ம ஒரு ஜாப் ஒன்று உருவாக்கி ரன் பண்ண போகிறோம். அதனால் ஜாப்ஸுன்ற ஒரு ஃபீல்டில் டெஸ்ட்டுன்ற ஒரு ஜாப் உருவாக்கியிருக்கோம். அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து ஸ்டெப்ஸ் ஃபீல்டில் கொடுத்துருக்கோம். அதோட அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எதுக்குள்ளே நடக்க போகுதுன்னா Ubuntu OS கொண்ட ஒரு சர்வரில் தான் ரன் ஆக போகுது. என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய ரெபாசிட்டரிலேருந்து கோடை வந்து செக் அவுட் பண்ணிடுறோம், அதாவது வெளியே எடுக்கிறோம். அப்புறம் வந்து இந்த Ubuntu சர்வரில் வந்து Node.js என்விரான்மெண்ட்டை வந்து பொறுத்துறோம், அதாவது Node.js சாஃப்ட்வேரை பொறுத்துறோம். அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டோடைய டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm இன்ஸ்டாலும் ஒரு கமாண்டை ரன் பண்ணுறோம். அப்புறமா கடைசியாக வந்து நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு npm டெஸ்ட்ன்ற கமாண்டை ரன் பண்ணுறோம். இதுதான் இந்த ஜாபில் நடக்க போகிறது. இப்போது நம்ம வந்து இந்த CI பைப்லைன்ற ஒர்க் ஃப்ளோ வந்து வேலை செய்தா இல்லைன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது, நம்ம இந்த ப்ராஜெக்டில் GitHub ஒர்க் ஃப்ளோஸ் அப்புறம் இந்த CI.yaml ஃபைல் எல்லாம் வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒரு கமிட்டாக வந்து புஷ் பண்ணணும். முதல்ல நான் அதுக்கு பண்ண வேண்டியது, இங்கே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் கோட் கமிட் பண்ணணும். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே git add அப்படின்னு சொல்லி டாட் கொடுத்து இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜிங்கில் பண்ணிடுறேன் முதல்ல. அப்புறம் git commit கமாண்டை பயன்படுத்தி ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன். இதில் add CI pipeline with GitHub actions அப்படின்னு இந்த ஒரு மெசேஜ் வச்சிடுறேன். இப்போ கமிட் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து நம்ம git புஷ் பண்ணணும். இப்போ git புஷ் பண்ண உடனே நம்மளுடைய கோட் சேஞ்சஸ்லாம் போய் சேர்ந்துருக்கும். இப்போ நம்மளுடைய ரெபாசிட்டரிக்கு போகும். இங்கே ஒரு கமிட் நடந்திருக்கு. ஆக்ஷன்ஸ் டேபுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் ஃப்ளோ வந்து எழுதியிருந்தீங்களோ அந்த ஒர்க் ஃப்ளோவை GitHub வந்து இங்கே நடத்தியிருக்கு. அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்றதை இங்கே ஒரு க்ரீன் டிக்கோடு சொல்லியிருக்கு. ஆக இந்த ஒர்க் ஃப்ளோவோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CI பைப்லைன். அதை நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த CI பைப்லைன் உள்ளே போங்க. அதில் வந்து அந்த குறிப்பிட்ட கமிட்டுக்குள்ளே போங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா CIML அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே டெஸ்ட் ஜாப் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். மொத்தமாகவே இந்த ஒர்க் ஃப்ளோவுடைய நேரம் வந்து 13 செகண்ட். ஆனால் இந்த ஜாபுக்கு மட்டும் 9 செகண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட் ஜாப்குள்ளே போய் பார்க்கறதுக்கு நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணலாம் அல்லது இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இந்த டெஸ்ட் ஜாப்புக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து செட்டப் ஜாப். இந்த ஜாப்பில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து GitHub இந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரும். அதாவது செக் அவுட் மற்றும் செட்டப் நோடுன்ற 2 ஆக்ஷன்கள் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு தேவைப்படுது. அதை ரெண்டுத்தையுமே வந்து அதை எடுத்துகிட்டு வரும். அந்த ஆக்ஷன்கள் கிடைச்ச பிறகு அதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் அவுட்டு தான். அந்த செக் அவுட் ஸ்டெப் வந்து நடந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்மளுடைய ரெபாசிட்டரிலேருந்து கோட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கும். அதுக்கப்புறமா நோட் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறது தான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். ஆக அது வந்து இங்கே நடந்திருக்கு. ஆக அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்குன்றதை வந்து இங்கே அது காட்டியிருக்கோம். அடுத்து வந்து 3வது ஸ்டெப் வந்து இந்த டிபெண்டன்சிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. அதுவும் வந்து இங்கே நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு கடைசி ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன் டெஸ்ட். அதுவும் இங்கே நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா
npm run testன்ற கமாண்ட் ரன் பண்ணி அது அந்த டெஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. 4வது ஸ்டெப்பும் வந்து முடிஞ்சதால் இந்த ஜாப் வந்து முடியுது. இந்த ஜாப் முடிஞ்சதோட நம்மளோட ஒர்க் ஃப்ளோவும் முடியுதுன்றதால போஸ்ட் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. அதாவது இந்த உபுண்டு சர்வர்லேருந்து Node.js சாஃப்ட்வேரை திரும்ப எடுத்துடுறாங்க. அப்புறம் கோடை வந்து திரும்பவும் எடுத்துடுது அந்த உபுண்டு சர்வர்லேருந்து. ஆக அதையும் க்ளீன் பண்ணிடுது. கடைசியாக வந்து ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நமக்கு சொல்லிடுது. ஆக இந்த ப்ராசஸ் முடிவடையுது. இதோட இதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோவில் எல்லாம் நடந்தது. இப்போது கற்பனை பண்ணிக்கோங்க, நான் வந்து வேறு ஒரு டெவலப்பர் இந்த ஒரு ரெபாசிட்டரியை வந்து க்ளோன் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லோக்கல் சிஸ்டமில். இந்த இடத்துல நான் app.jsல போய் ஒரு மாற்றத்தை செய்கிறேன். அதாவது ஷாப் ஈஸி ஃப்ரம் JVL கோட் அப்படின்றதுல இங்கே JVL கோட் அப்படின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு கோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சிடுறேன். இப்போ இது ஒரு மாற்றம். இது சரியாக வேலை செய்தா இல்லையான்னு தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன்னா அவசரத்தில் கமிட் பண்ணுறேன். கிட் ஆட் ஸ்டேஜ் பண்ணிட்டேன். அடுத்து கிட் கமிட். இதில் வந்து மெசேஜாக app.jsல சேஞ்சஸ் இன் மெசேஜ். இப்போ நான் கமிட் கொடுத்துட்டேன், கிட் புஷ் கொடுத்துட்டேன். இப்போது நான் டெஸ்ட் பண்ணாமலே கிட் புஷ் பண்ணிட்டேன். இது சரியாக வேலை செய்யுமா இல்லையான்றதை நான் டெஸ்ட் பண்ணல. போய் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். புது கமிட் இங்கே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டில் இங்கே ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு சிக்னேச்சரோடு வந்திருக்கு. இது என்னன்றதை பார்க்கறதுக்கு ஆக்ஷன்ஸ் டேப் போவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து சரியாக முடியலன்றதை வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஜாப் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு வருது. ஆக இந்த டெஸ்ட் ஜாப் ஓப்பன் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டெப்லாம் நல்லா நடந்திருக்கு. ஆனால் இந்த ரன் டெஸ்ட் மட்டும் தப்பாக நடந்திருக்குன்றதை வந்து இங்கே குறிப்பிடுது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டெஸ்ட் வந்து சரியாக நடக்கலை. ஆக இங்கே எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் தான். ஆனால் இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. இப்போது டெவலப்பர் பார்த்த உடனே என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு தவறு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக நம்ம கோட் டெஸ்ட் அதை மாற்ற முடியாது. இந்த தப்பை வந்து சரி பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உடனடியாக போய் இந்த கோடை வந்து பழையபடி வச்சிடுறேன். ஆனால் நாளைக்கு நான் நினச்சா இந்த வேர்ட்ஸை வந்து நான் மாற்றுவேன். அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன், இந்த சேஞ்சு கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றுறேன். எப்படின்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று வச்சுக்கிறேன், மெசேஜ் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துடலாம். இப்போது இதில் வந்து இந்த வார்த்தை மட்டும் எனக்கு மாறும் அப்படின்றத வந்து நான் சரி பண்ண போகிறேன். அதுக்கு நான் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உருவாக்குறேன். அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்ன, நேம். அதில் வந்து இந்த JVL கோட் அப்படின்ற வார்த்தையை இப்படி வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த பெயரை நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறேன், டைனமிக் வேல்யூ. ஆக நான் அதுக்கு பண்ண வேண்டியது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு இப்போ இதில் நேம் அப்படின்றத கான்ஸ்டண்ட்டை கொடுத்துட்டேன். மாறக்கூடியதாக இருக்குதுன்றதால நான் அதை கான்ஸ்டண்ட்டில் வச்சுட்டேன், அதை இங்கே வச்சுட்டேன். இப்போ இதே கான்ஸ்டன்ட் தான் நம்மளுடைய டெஸ்ட் ஃபைல்லையும் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சாகணும். அப்போ தான் இது சரியாக இருக்கும். ஆக நான் இந்த இடத்துல இந்த நேம் கான்ஸ்டண்ட்டை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஆப் சர்வருக்கு அடுத்து நேம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதை வந்து நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல அதே டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே இந்த டெஸ்ட் ஃபைலில் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய டெஸ்ட் ஃபைலில் சரியான மாற்றத்தை பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து நேம் வந்து கோட் டெஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட் வந்து சரியாக நடக்குதா இல்லையான்றதை பார்க்க போகிறோம்.
நம்மளுடைய கணிப்புப்படி இது சரியாக நடக்கணும். ஏன்னா நம்ம இந்த நேம் வேல்யூ இங்கே மாற்றிருந்தாலும் டெஸ்ட் ஃபைலில் அது சரியாக கொடுத்துருக்கோம். ஆக அந்த அவுட்புட் சரியாக தான் வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு சேஞ்சை வந்து ஆட் பண்ணி கமிட் பண்ணுறோம். இப்போது இந்த கோட் புஷ் வந்து நம்ம பண்ண பிறகு அது ஒர்க் ஃப்ளோ சரியாக முடியுதான்னு பார்ப்போம். ஆக நம்மளுடைய ஷாப் பிசி ரெபாசிட்டரிக்கு வரும். ஒரு புது கமிட் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது ஒர்க் ஃப்ளோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரன் ஆகிட்டு இருக்கிறது இங்கே பார்க்க முடியும். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைவேறிடும், முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டெஸ்ட்டு வந்து இப்போது வெற்றிகரமாக நடந்திருக்குன்ட்டு. ஆக இந்த மாதிரி பல டெவலப்பர்கள் பல இடத்துல இருந்து இந்த ரெபாசிட்டரிக்கு கோட் கமிட் பண்ணும் போதெல்லாம் இந்த டெஸ்ட்டு வந்து திரும்ப திரும்ப நடக்கும். ஒவ்வொரு வாட்டி இந்த டெஸ்ட்டு நடந்து முடிஞ்சு உங்களுக்கு இந்த டிக் வந்ததுன்னா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமிட்டும் சரியாக இருக்குது, அது இந்த ஆப்பில் நல்லாவே வேலை செய்யும் அப்படின்றத உறுதி செய்யுது. இதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம டெவாப்ஸில் முதல் கட்டமான ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறது, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை பொறுத்துறது, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்ற செயல்பாடை செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக பில்டையும் டெஸ்டிங்கும் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்து வர பகுதியில் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை கண்டெய்னரைஸ் பண்ண போகிறீங்க. எதுக்காக அதை பண்ணுறோம், அதனால் என்ன பலன் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து வரணுன்னா இந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரீச் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரத்துக்கு அதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நன்றி.